ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குயிக்காக மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு 23,150 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 23,000 கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்துகிட்ருக்கு. ஃப்ரைடே எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இறக்குனாங்களோ இன்றைக்கி அந்தந்த செக்டார்ஸ்லாம் மேலே ஏற்றிட்டு மற்ற செக்டார்ஸை கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரைடே சிமெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் டவுனாக இருந்துச்சு, ஆட்டோ ஸ்டாக்லாம் டவுனாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஸ்டாக்கு, ஆட்டோ கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் அப்பில் இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட்டில் யார் டாப் கெய்னர் லூசர்ஸுங்கிறத பார்த்துருவோம். அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதை பார்த்துருவோம். ஸோ லார்ஜ் கேப்பில் ஐஓசி, பிபிசிஎல் இதெல்லாம் இப்போ நல்ல ரேட்டில் இருக்குது. ஸோ வாங்கலாம். மிட் கேப்பில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இதுவும் பார்க்கலாம். ஸ்மால் கேப்லாம் பற்றி பார்க்க வேண்டாம். கெய்னர்ஸில் அல்ட்ராடெக் சிமெண்ட், அதானி பவர். மிட் கேப்பில் விஎம்எம், பிஎஸ்சி. ஸோ நம்ம இப்போ எதையும் கெய்னர்ஸ்லாம் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நம்ம எதுவும் வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை இந்த இதில். இது இன்னொரு அனாலிசிஸ். மக்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இன்றைக்கி கேஷ் டெலிவரியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் வாங்கலாம், எல்என்டி கன்சிடர் பண்ணலாம், ஐடிசி பண்ணலாம், ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் என்னுடைய ஃபேவரேட்ஸும் கூட. நெக்ஸ்ட்டு கமாடிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்றைக்கி 1% கீழே இறங்கியிருக்கு, சில்வர் 2% கீழே இறங்கியிருக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் பார்த்துடலாம். ஆர்இசி வந்து 4th இன்டரிம் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. குயிக்காக நான் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கினேங்கிறதையும் பார்த்துருவோம். ஏஜி வென்ச்சர்ஸ், இது வெரி வெரி ஸ்மால் கேப் கம்பெனி. இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இது வாங்கியிருக்கேன். நான் வாங்கினதுலேருந்து இது கிட்டத்தட்ட 60-70% இறங்கிருச்சு. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். கேபிஐடியும் அதே மாதிரி தான், இதுவும் கொஞ்சம் ரிஸ்கியான பெட்டு. ஸோ இதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கு இப்போயும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கலாம், ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி முக்கியமான நியூஸ் வந்து 23,000க்கு கீழே போனது தான் பெரிய நியூஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் இந்த டைமில் என்னென்னா, எப்பயுமே லாங் டேர்மை பற்றி யோசிங்க, ஷார்ட் டேர்மில் எதையும் யோசிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இயர் 2000 கோல்டு வந்து 3,380 ரூபா இருந்துச்சு ஒரு கிராம். இன்றைக்கி 17,000 சுற்றம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 44 டைம்ஸ் ஏறி இருக்குது. சில்வர் 8 ரூபாயிலேருந்து 280 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 35%, அதாவது 35 மடங்கு ஏறி இருக்குது. ஸோ சென்செக்ஸ் 4,000லேருந்து 82,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 21 டைம்ஸ் ஏறி இருக்குது. ஸோ நிஃப்டி 2,000லேருந்து 26,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 17 மடங்கு ஏறி இருக்குது. இதே நீங்கள் எஃப்டிலேயோ வேறு ஏதாவது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய மணி லாஸாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8% வட்டியே போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பணம் 6 மடங்கு தான் பெருகி இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எப்பயுமே ஸ்டாக்ஸில் நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு இருங்க. நான் இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ 61 ரூபா ரேஞ்சில் போட்டிருக்கேன், அது இன்னும் ட்ரிக்கர் ஆகலை. மேஸ்டேக்கில் மிஸ்டேக்குன்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டுட்டேன். அப்புறம் இன்னும் ஒன்று 1440க்கு இன்னொரு லிமிட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் ட்ரிக்கர் ஆகலை, வெயிட் பண்ணுவோம். அப்புறம் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் கொஞ்சத்தை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஇஎக்ஸ், இது ஒன் ஆஃப் த மோனோபோலி கம்பெனி. இது மார்க்கெட் கப்ளிங் டீகப்ளிங் இஷ்யூவாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ 117 நல்ல ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வி கேன் ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங், அதாவது ஒரு 5-10 அப்படின்னு வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்டாக்கில். அதே தான் கேஸ்ட்ரால், நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இதுலேயும் 2-3 அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் வாங்கிக்கிட்டே போகலாம். டிஎல்எஃப் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. டிசிஎஸ் இன்றைக்கும் டவுனு. ஸோ ஒன்று வாங்குங்க, வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ டிசிஎஸ் வாங்குங்க. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓக்கு வருது. ஸோ ரிலையன்ஸுக்காக இவங்க வந்து ரூல்ஸையே மாற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி 5 lakhs crore மேலே இருக்கிற மார்க்கெட் கேப்புக்கு 5% இருக்கணுங்கிற, இதுக்கு முன்னாடி 5% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்கணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ திடீர்னு 2.5% ஈக்விட்டியை செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் ஜியோவுக்கு ஒரு நல்ல நியூஸாக பார்க்கப்படுது. பட் என்னை கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட், பட் இட்ஸ் அ டியோபொலி. ஸோ இந்த செக்டாரில் ஏர்டெல்லையும் ஜியோவையும் அடிக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை.
ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய வியூ பாயிண்ட். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கிறது நெசசரி இல்லை. நீங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தாலோ விற்கிறதா இருந்தாலோ உங்களுடைய அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.